வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு தீம் பார்க் விசிட்டிங்க. இது வரைக்கும் வந்ததே கிடையாது தீம் பார்க்கு. ஏன்னா எல்லாமே சின்ன வயசில் காஸ்ட்லியாக இருந்திருக்கும், அதனால் நம்ம அப்போ அஃபோர்ட் பண்ண முடியல. சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்துருக்கிற இடம் வந்து கோவை கொண்டாட்டம் தீம் பார்க்குங்க. சரி வாங்க, நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க, பட் நம்ம பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். கோயம்புத்தூருக்கு உள்ளாரியே அமைஞ்சிருக்கிற இந்த பார்க் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 10 கிலோமீட்டர் வருதுங்க. அடல்ட்ஸ்க்கு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸ்னால் 700. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாங்குற மாதிரி தான் இருக்கும். மல்டிப்ளெக்ஸ்லாம் செக் பண்ணுற மாதிரி சாப்பாடு எதாவது கொண்டு வந்துருக்குமான்னு செக் பண்ணுறாங்க. தண்ணிக்கு அவங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. வாட்டர் ஃபால்ஸ் ரைட் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட திங்ஸ் எல்லாம் இந்த லாக்கரில் வச்சு போயிடலாங்க, மினிமம் சார்ஜோட. உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயும் 2 விதமான ரைட்ஸ் இருக்கும். ஒன்று ட்ரை ரைட்ஸு, தண்ணி எந்த விதத்துலையும் படாத ரைட்ஸு. இன்னொன்று வாட்டர் ரைட்ஸு. இந்த ட்ரை ரைட்ஸு நம்ம குயிக்காக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம அந்த மெயின் வாட்டர் ரைட்ஸ் போகலாங்க. நம்ம ஃபேர்ஸ்லேயும் எக்ஸிபிஷன்லேயும் பார்க்கக்கூடிய ரைட்ஸு மோஸ்ட்லி வந்து இங்கே ரைட்ஸ் அமைச்சிருக்காங்க. சிலது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கேட்டர்பில்லர் ரைட் மாதிரி. தூரிகள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு எல்லாமே ஃபியூ மினிட்ஸ் டைம் தான் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோம்னா அதுக்கு எதுவும் சொல்கிறது கிடையாது. ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. ஒரு 90% ரைட்ஸுக்கு வந்து இவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. சிலதெல்லாம் இந்த ட்ராம்போலின், அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறது, அப்புறம் 1-2 அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற எதுக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாதுங்க. சரி வாங்க, இனிமேல் நம்ம வாட்டர் ரைட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபேமிலி ஸ்விம்மிங் பூலுங்க. இது மாதிரி 3 தான் இருக்குது மொத்தமாக. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஹைலைட் வந்து இந்த வேவ் பூலுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கடல் அலை மாதிரி அப்படியே வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். 12 நிமிஷம் அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, அங்கேயும் ஒரு 12 நிமிஷம் இருக்கும். சைரன் கொடுக்குறாங்க வேவ் பூல் வர்றது. இந்த கோவை கொண்டாட்டமோட மிகப்பெரிய அட்ராக்ஷனே இந்த வேவ் பூல் தாங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி அலையலையாக அப்படியே இந்த கடைசி செவுத்து வரைக்குமே வந்து முட்டிட்டு போகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி தூக்கி போடும். சைரன் சத்தம் கேட்ட உடனேயே எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. சைரன் சத்தத்துலேருந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த வேவ் பூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் இன்னொரு அந்த புது ரைடு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஸ்டாப் ஆகிடுது. அந்த வேவ் பூலு அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் முடித்தா தான் அந்த புது ரைடில் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். வேவ் பூலில் ஒரு 12 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்ததான் இந்த ஃபால்ஸுக்கு வரோங்க. இது பார்த்தா ஒரு சுமாரான செட்டப் மாதிரி இருந்தது. ஆனால் தண்ணி வர ஆரம்பித்தோன்னையும் இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து வாட்டர் வந்து நல்லாவே ஃபோர்ஸாக இருக்குங்க. அதேமாதிரி கீழே வந்து ஒரு சின்ன பூல் மாதிரி இருக்குது, அங்கேயுமே வந்து கிட்ஸ் போய் விளையாடலாம். இது அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்லைடுங்க. பக்கத்துலேயே வந்து ஃபேமிலிக்கான சின்ன சின்ன ஸ்லைட்ஸுமே இருக்குது. வேவ் பூல் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி பூல் இருந்தது. இது வந்து வாட்டர் ஃபால் பக்கத்தில் இருக்கிற 2வது பூலுங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு.
இது ஒரு சூப்பரான ரைடுங்க. பாருங்கள் அந்த கேப்பில் எப்படி வந்து விழுகிறாங்க பாருங்கள். ஒரு பவுல் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு லாங் ரைடு. அங்கே பார்க்குறீங்க இல்லையா, அங்கேருந்து அப்படியே பவுல் மாதிரி வந்து விழுகும். இப்போ போகிற ரைடு வந்துங்க அடல்ட்ஸ் மட்டும்தான் அலவுடு. அதே மாதிரி ஒரு 75 kgக்குள்ளார இருந்தால் தான் இந்த ரைட்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து இன்னொரு ஃபேமிலி போனல் கூட சொல்லாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அகலமான ஸ்லைட்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ண முடியும். வேவ் பூல் பக்கத்தில் 3 ஸ்லைட்ஸ் இருக்குங்க. 1 ட்ரை, 2 வந்து வாட்டர் ஸ்லைட்ஸு. ரொம்பவே லென்த்தியாகவும் நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. பட் எல்லாமே அடல்ட்ஸ் தான் போக முடியும், கிட்ஸ் அலௌடு கிடையாது. மேக்ஸிமம் பெரிய பெரிய ஸ்லைட்ஸில் கிட்ஸ் அது ஒரு கிட்டத்தட்ட 10 years வரைக்குமே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. 10 years அண்ட் எபோவ்னா தான் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளேயே ஸ்நாக்ஸ் கடையும் கேன்டீனுமே இருக்குது. அப்புறம் அது போக இன்னொரு கடையுமே இருக்குது. இது நம்ம 2வது தடவையுமே வந்து நம்ம வேவ் பூலில் போய் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுதுங்க. இந்த வாட்டியுமே பாருங்கள் நிறைய கூட்டம் இருக்குது. இது வேவ் பூல் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்லைடு, 3வது ஸ்லைடு கூட சொல்லலாம். இதுவுமே செம்ம சூப்பராக தான் இருக்குங்க. இது புல் கேம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே பெய்டு ஆக்டிவிட்டி கீழே வருங்க. இந்த தூரி வந்து ரொம்பவே ஃபன்னாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. தூரிகளில் போகும்போது நனையாத ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வலிக்கு விட்டுரும். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த புது ரைடு. ஏப்ரல் கடைசி வாரத்துலேருந்து தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேவ் பூலு அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் டைமில் இங்கே வந்து தண்ணி வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு தீமாக இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. பார்க் உள்ளார ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க, இல்லை கோயம்புத்தூருக்கு டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு லிமிட்டடான ரைட்ஸு ஃபன்னு போதும். அதை எஸ்பெஷலாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு தீம் பார்க் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூவை கொண்டாட்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நிறைய தீம் பார்க் போனவங்களுக்கு இது வந்து ஒரு லிமிட்டட் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஈவன் அதர்வைஸ் நல்ல ஒரு ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குதுங்க. 3 ஓவருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவர் விளையாடுறது பார்த்தோன்னா நம்மளும் அது விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஜெயண்ட் வீலுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஆட்கள் இல்லைன்னாட்டி ஊரில், அதுக்கப்புறம் நம்ம இதை மிஸ் பண்ணியிருந்தோம். இதையுமே இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டு போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட சாயந்தரமே ஆயிடுச்சுங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஃபுல் டேவே எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ
ஸோ நம்மளோட கிட்டத்தட்ட 1 டே ட்ரிப்னே சொல்லாங்க. கோயம்புத்தூருக்குள்ளார இருந்து வந்திருந்தாலுமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வரக்கு கிட்டத்தட்ட 1 டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓப்பனிங் டைம் வந்தவங்க க்ளோசிங் டைம் வரைக்குமே இருந்தோம். நல்ல ஒரு தீம் பார்க்குன்னு தான் சொல்லுங்கள். எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அளவாக கூட்டம் வர்ற இடம் சனிக்கிழமை அளவாக தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறவங்க இந்த பார்க் வந்துட்டு அப்புறமா மற்ற பெரிய பார்க்கெல்லாம் போகலாம். அளவான ரைட்ஸு, அளவான கூட்டம். ஸோ டெஃபினட்டாக இந்த சம்மருக்கு ஒர்த் விசிட்டிங் தான். தீம் பார்க்கு ஒட்டியே ரெசார்ட்ஸுமே இருக்குங்க. நீங்கள் அது கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.